ஆதாரம் காட்டுன்னு சொன்ன ஆதாரம் காட்டி ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வச்சிருக்கணும். அதை விட்டு என்ன அர்த்தம்? உன்னை விட எனக்கு தான் திருமணம் செய்து வைக்க முடியுமா முடியாதா? அப்பா மாமா சொல்ல என்ன பார்த்தவரே என்ன இருந்தாலும் அவர் யார்? எங்களுடைய தாய் மாமா. காதல் கடிதத்தை எழுதியவர் தங்கைதான் என்று அவளை ஒற்றுக்கொண்டாள். அதனால் இருவருக்கு திருமணத்தை நடத்தி வைங்களப்பா. நீ எல்லாம் ஒரு பெண்ணா? தாய் மாமாவை மனதில் வைத்துக் கொண்டு அவருக்காக காதல் கடிதத்தை பாண்டின காதலிக்கிற மாதிரி நினைச்சு திருமண மேடை வைக்கிற வாழ்க்கையை இனி முதற்கொண்டு நான் உனக்கு அண்ணனும் கிடையாது, நீ எனக்கு தங்கச்சியும் கிடையாது, இந்த நாட்டுல உனக்கு இடமும் கிடையாது, முகத்திலே முடிக்காது. ஆமா என் தங்கச்சி கருத்துல நீங்களே தாலி கட்டுங்க. தாலி கட்டுறது இருக்கட்டும். அந்த கைதான் வாசனையா இருக்கும். மாமா இந்த கையால தாலி எடுத்து கொடுத்தாதான் நீங்க உடனே மேல போவீங்க. எங்க சிவலோகமா வாழ்க்கையில மேல வளருவீங்கன்னு சொல்ல வளர்ந்து போது. இதுக்கப்புறம் வந்தா உன்னோட மிச்சமா போடுவேன். இது எப்படி இருக்கு? அண்ணவா மாமா சூழ்ச்சி செய்து என் வாழ்க்கையை அழிக்க நினைக்காது. எனக்கு எதிர்காலம் இருக்கிறது, என் எதிர்காலத்தை அழித்து விடாது. அப்பா மாமாவை திருமணம் செய்து போல எனக்கு விருப்பமே இல்லை. அப்பா ஐயோ இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை. அப்பா அப்பா காலம் முழுவதும் கல்யாணம் கூட வாழ்ந்து விடுகிறேன். கண்ணி கல்யாணமே செத்துறப்பா. அப்பா பெத்த அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாப்பா. அப்பா உன் காலம் எடுத்து என் வாழ்க்கை அழிக்காது. எப்படியா வந்தே அமைக்கல முகங்காரு குத்தியாச்சு. மாமா உங்களுக்கு தங்கைக்கு திருமணத்தை நானே நடத்தி விட்டேன். அவள் இதுவரையில் எனக்கு தங்கை. ஆனால் இனி முதற்கொண்டு உங்களுக்கு மனைவி. சின்ன சிறு வயதிலிருந்து அவள் அழுது நான் பார்த்ததே கிடையாது. ஏனென்றால் எங்களை பெற்றெடுத்த தாயோ எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அன்னார் முதல் இன்னார் வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் அவளை நாங்கள் தான் வளர்த்து வந்தோம். தெரியும். அவள் கண்ணீர் என்று ஒரு சுற்று கண்ணீரோட வளர்ந்தே கிடையாது. இதுக்கா கவலைப்படுறேன். வெங்காயம் கூட வெட்ட விட மாட்டோம். தங்கச்சி அப்ப பாத்துக்கிய வெங்காயம் கூட வெட்ட மாட்டீங்கன்னா பிறகு எப்படி சாப்பிடுவீங்க? சமையல்காரர் எதிர்க்கிறான். அப்படியா மாமா? எப்படியா உண்டு? என் தங்கச்சி அழகுடன் அவ்வளவுதான். நான் பாத்துக்கிறேன். போ மாப்பிள்ள நீ போவாய் நான் பாத்துக்கிறேன். வாழ்க்கை அழுத்தது நியாயமாக தெரிகின்றதா மாமா? உனக்கு நான் என்ன பாவத்தை செய்தேன்? அன்று காதல் கடிதத்தை எழுதும்பொழுது பூங்குழலி உன் மீது ஆசை என்ற ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் எனக்குள் இருக்கின்ற உண்மையை நான் சொல்லியிருப்பேன். மாமா என் மனம் முழுவதும் என் காதலர் பாண்டியனை வைத்துக் கொண்டு உன்னோடு நான் எப்படி சேர்ந்து வாழ்வேன்? என் எதிர்காலத்தை அழித்து விட்டாயே மாமா.
தோல்வி அடைந்தேன் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தாய்மாமன் என்று பாராமல் அந்த அரிய பெரிய சபையில் காரியின் முகத்தை தூக்கினாய். அப்பொழுது திட்டத்தை தீட்டிவிட்டேன். வேண்டாத பாலை பொட்டி கவிழ்த்த தீர வேண்டும் என்று இருவருக்கும் திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. இப்போது எனக்கு நீ மனைவி, உனக்கு நான் கணவன். நடக்க வேண்டியது இருவருக்கும் முதலிரவு. நீதி கட்டி வச்சு வேஸ்ட் பண்ணிக்காத எனர்ஜிய பத்திரை கொஞ்சம் ஒன்று நடந்தது ஒன்றாக மாறிவிட்டது அம்மா. நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன் ஐயா? நான் யார் கொடியை கெடுத்து என் வாழ்க்கையே மாற வேண்டும் அம்மா? அம்மி விதித்து அறுதலையை பார்த்து அறந்தாடிக்கான் சாட்சியாக வைத்து அழகு மனையை கடுத்து பாண்டிய தாலி கட்டுவார் என்று எதிர்பார்த்தேன். என் எதிர்பார்ப்பெல்லாம் வீணாக போய்விட்டது அம்மா. நான் என்ன பாவியா? நான் என்ன அபாயவதியா? நான் பெண்ணாக பிறந்தது பாவமா அம்மா? நான் பெண்ணாக பிறந்தது ஒரு புடி மண்ணாக பிறந்திருக்க கூடாதா? ஒரு புடி மண்ணாக பிறந்திருந்தாலும் பூமிக்காவது வரமாக வாழ்ந்திருப்பேனே தாயே. நான் பிறந்து வளர்ந்து என்ன லாபத்தை கண்டேனம்மா? அம்மா எங்கோ போய் விழுகின்றது இடி என்று நினைத்தேன் இறைவா. கடைசியில் என் தலை மீது நான் விழுகின்றது என்று தெரியாமலே போய்விட்டதம்மா. அம்மா பட்ட காலிலே படுக்கட்ட குடியே கெடும் என்பார்களே தாயே, அது என் வாழ்க்கையிலே நடந்து விட்டதம்மா. எந்த தெய்வமும் எனக்கு துணை இல்லாமலே போய்விட்டதம்மா. அம்மா என்னை பெற்ற மாதா, என்னை பெற்ற பார்த்திருப்பார்களே. தாய் இல்லாத நான் அந்த அறுதலை பெண்ணாக மாறிவிட்டேனா? என் வாழ்க்கை திசை மாறிவிட்டதா? அம்மா என்னை பெற்ற தெய்வமே, என்னை முந்தி தவமிருந்தி 300 நாள் சுமந்து என்னை தாளாட்டி சீராட்டி பாலூட்டி பள்ளிக்கு முன்பதாக சென்று வா மகளே என்று பார்க்கக்கூடிய என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, நீ இல்லாத பாவி நான் கத்துக்கிட்டேன், கதறுகின்றேனம்மா. ஆறுதல் சொல்லக்கூட ஆளில்லாத அனாதை போல அழுகின்றேன் அம்மா. பெற்றவருடைய அருமை உயிரோடு இருக்கும் பொழுது தெரியாது தாயே, இறந்த பிறகுதான் அவருடைய அருமை பெருமை தெரியும் அம்மா. அம்மா என் தாய் இறக்கும் பொழுது எனக்கு ஒரு துளி கொடுத்திருக்க கூடாதா? என்னை கருவிலே கலந்திருக்க கூடாதா? அம்மா பெண்களாக பிறப்பதே பாவப்பட்ட பிறவி அம்மா. என்னை போல பாவி உலகத்தில் யாருமே பிறந்திருக்க கூடாது தாயே. அம்மா இந்த பாவியை பாருங்களம்மா, இந்த தாய் இல்லாத பெண்ணை பாருங்கள் ஐயா. இந்த தாய் இல்லாத பெண்ணை பார்த்து உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் ஐயா. உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் ஐயா. அம்மா
என்னுடைய வாழ்க்கையில் அண்ணன் திருமணத்துக்கு வருபவருக்கு ஆரத்தி எடுக்க வேண்டும் என்று வடிவேல் இறைவன் சொல்ல காத்திருப்பார்கள். எப்படி சென்று அவர்களிடம் நான் கொடுத்து என் திருமணம் தடைப்பட்டு விட்டது என்று எப்படி நான் இல்லை இல்லை இனிமேல் நான் வீட்டுக்கு போவதாக இல்லை. என் மனமோட போக்கில் என் உயிர் இப்போது நடக்க வேண்டியது இருவருக்கு முதல் இல்லை இல்லை வந்தது வராதுமா கோவமா பேசிட்டேன். வாடி என்று சொல்லக்கூடிய முக்கடிச்சாரு இதை மட்டும் நீங்கள் அறிந்துவிட்டால் போதும். வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருப்பீங்க. சீக்கிரமா என்னங்க நம் நாட்டு மக்கள் எவ்வளவோ பேர் இதுதாங்க அறிந்து விட்டு சிலர் அமர்ந்து கொண்டு நாடகம் பார்க்கின்றார்கள், சிலர் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதை மட்டும் நீங்கள் அறிந்து விட்டால் போதும். சும்மா அப்படியே வானத்துல மிதக்கிற மாதிரியே சரி சரி பஞ்சனையில போய் காத்து உங்களுக்காக பாலப்பழத்தோட வர பாலும் வேண்டாம் பழமும் வேண்டாம் வேற என்னதான் வேண்டும் உங்களுக்காக கொண்டு வர போங்க யார வருவதற்கு கொண்டிருக்கின்றது யாராக ஆனா உனக்கு என்ன உனக்கு என்ன இங்க வேலை? எனக்கும் என் தாய் மாமாவுக்கு திருமணம் நடந்து இன்றைய தினம் முதல் இரவடி உடைக்குடைய தாய் மாமாக்கும் திருமணம் நடந்து இந்த தினம் முதல் இரவடி. தாய் மாமா யாருன்னு தெரியுமாடி? என்னுடைய ஆசைக்கால் என்னுடைய ஆசைக்கால்
உன்னுடைய கணவர் கணவரை விட்டு விட்டு சென்றால் தான் உனக்கும் நல்லது. தாலி கட்டாரே உன்னுடைய கயிற்றில் ஏறி இருக்கின்றதே திருமாங்கல்யம். இந்த மாங்கல்யத்திற்கு வழி என்ன தெரியுமா? உன்னுடைய திருமணத்திலே காதல் கடிதத்தை வைத்து உன்னுடைய திருமணத்தை மாற்றி அமைத்தது யார் என்று தெரியுமா? நானும் உன்னுடைய தாய் மாமாவை இருவரும் செய்த சூழ்ச்சி. உனக்கு நான் என்னடி பாவம் யார்? சாதாரண நாட்டியமானதான் வைக்கக்கூடியவர். என் தந்தை உன் நாட்டியத்தை மெச்சி தங்கு விடுதி கொடுத்து உண்ணவனை கொடுத்து திருமணத்தை கொடுத்து நல்லது ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கின்றார். இப்படி உண்டகமே வாயை மூடி போதும். ஒரு குடியை கெடுத்தாதான் இன்னொரு குடி சந்தோஷமா வாழ முடியும். உன் வாழ்க்கை அடிச்சே வாழ்க்கை அம்மா சந்தோஷமா வாழ போற. தேவன வார்த்தையில பேசுற வீணாக ஓடிய எத்தனை நாட்களோ அத்தனை நாட்கள் சந்தோஷமாக காலத்திற்கு மகாராணி ஆமா நினைத்தால் உன் தலைவியை மாற்றி விடுவேன். நினைத்தால் என் தலைவியை மாற்றி உன் தலையெழுத்த நான் மாத்துறனா அல்லது என்னுடைய தலையெழுத்த நீ மாற்றுறது சற்று நேரத்தில் தெரியப்படும். நீ போகும் பாதை தவறான பாதை என்று தெரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார்.